வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய பிரிசிலா அவர்கள் சில முன்னுரையில திருக்குறளை எப்படி உலகம் கொண்டாடுகிறது என்பதை பற்றி எடுத்து சொன்னார்கள். மகிழ்ச்சியா இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். போன வாரம் உங்களை நாம் சந்திக்க முடியாமல் போவதற்கு காரணம் நம்முடைய பேராசிரியர் சண்முகம் என்னுடைய கீனா 75 அந்த நிகழ்ச்சி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழ் மருத்துவச் சுவடிகள் பயிலரங்கம் என்று ஒரு அருமையான நிகழ்ச்சி 2 நாள் ஏற்பாடு செய்திருந்தார். அதிலே நான் கலந்து கொண்டு அவருடைய பணிகளையும் அவருடைய பிற நண்பர்களுடைய உரைகளையும் கேட்க வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு முக்கியமான ஒரு மருத்துவச் சுவடிகள் இன்னும் செவ்வையாக, அதாவது மருத்துவச் சுவடிகள் அச்சில வந்திருக்கின்றன. ஆனால் அவை செவ்வையாக பதிப்பிக்கப்பெறவில்லை என்ற உணர்ந்து அதை திரு சண்முகம் அவர் மருத்துவராகவும் ஒரு தமிழ் ஆராய்ச்சியாளராகவும் இருக்கிறதுனால அந்த சுவடி பதிப்பில் அவர் முனைந்து ஈடுபட்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன். அதே போல வேறு சிலரும் முயல்வதாக தெரிகிறது. இருந்தாலும் நாம் அதை செவ்வையாக நம்முடைய கேரள பல்கலைக்கழக தமிழ்துறை நீண்ட நாளாகவே மருத்துவச் சுவடிகளை பதிப்பித்து வருகிறது. அந்த முயற்சியை மறுபடியும் எடுத்து தொடர்ந்து சண்முகம் அவர்கள் மிக சிறப்பாக ஒரு மூலபாட திறனாய்வு முறையில் அதை எடுத்து செல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த முயற்சி நிச்சயமாக ஒரு புதிய பாதை வகுக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதிலே நான் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் பல சிந்தனைகள், குறிப்பாக நம்முடைய மருத்துவச் சுவடிகளை திரட்டி அவற்றை மூலபாடங்களை எல்லாம் தொகுத்து பதிப்பிக்கிற போது முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது அந்த உரை முயற்சியை நாம் நம்முடைய ஒடிமுறிவு சூத்திரத்திலே ஜேம்ஸ் மூலமாக நாம் தொடங்கினோம். ஆனால் அது இன்னும் செம்மைப்படுத்தி மேம்படுத்தி நல்ல உரையோடு அது வர வேண்டும். அந்த உரை எழுதுகிற முறை நம்மவர்களுக்கு இன்னும் கைவரவில்லை. தற்கால தலைமுறைக்கு, நம்முடைய பழைய தலைமுறையிலே அந்த பணியை நிறைவேற்றி சென்றிருக்கிறார்கள். அடுத்த தலைமுறைக்கு நாம் சிறந்த உரைகளை நாம் எழுத வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பழைய உரையாசிரியருடைய நெறிகளை, முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தேவைகள் உணர்ந்து கொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு முன்னரே சொல்லிக்கொண்டு நான் இப்பொழுது போன வகுப்பிலே நாம் இதுவரை 50 இதுல ஒரு முக்கியமான செய்தி, இந்த கருத்தரங்கில் ஒரு குழந்தை 10 வயசு குழந்தை அபர்ணான்னு சொல்லி வந்து அது ரொம்ப சிறப்பாக அதில் பங்கெடுத்து அந்த சுவடிகளை எல்லாம் பெயர்த்து எழுதி அதை பற்றி ஒரு அறிக்கை கூட ஆங்கிலத்தில் எனக்கு அனுப்பியிருக்கிறது. அதெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தது. அது மாதிரி நல்ல மகிழ்வான நிறைய மருத்துவர்களையும் மற்ற துறை நண்பர்களையும் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு நல்ல தொடர்ந்து முயற்சி. திரு சண்முகம் அவர்கள் அதை தொடர்ந்து மேற்கொண்டு மேலும் சிலவற்றை உங்களிடம் பேச இன்றைக்கு வந்திருக்க என்று நினைக்கிறேன். அவர் பேசுவார் நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் நண்பர்கள் மதியம் வரை அங்கே இருந்து பல செய்திகளை உரையாடி கொண்டிருந்தோம். சரி, அதை அப்புறம் இறுதியில் வைத்துக் கொள்ளலாம். இப்போது நாம் திருக்குறளுக்கு வருவோம். இந்த திருக்குறள்ல நாம் இதுவரைக்கும் 5 அதிகாரங்களை முடித்திருக்கிறோம். அதுல இறுதியாக நாம் பார்த்தது வாழ்க்கை துணை நலம். வாழ்க்கை துணை நலத்தை இன்னும் இருக்கிறோம் என்று சங்கரி சீனிவாசனும் இடையில வெளிநாடு சென்று திரும்பி வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் அதில் தான் இருக்கிறீர்களா என்று கேட்பது போல இருந்தது. இல்லை, இது முடித்து விட்டோம். அதனுடைய சாரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு அடுத்தது வாழ்க்கை துணை நலத்தினுடைய விளைவாக இருக்கக்கூடிய மக்கட்பேரை பற்றி நாம் இன்னைக்கு தொடக்கம் பார்க்கலாம். இப்பொழுது உங்களோடு நான் என்னுடைய இதை பகிர்ந்து கொள்ள நான் நினைக்கிறேன். நான் பகிர்ந்திருக்கிறேன். என்னுடைய திரையை வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வந்திருக்கிறதா? வந்துட்டீங்க சார். வந்துச்சாமா? ஃபைல்ல போயிருங்க சார். ஷேரா இருக்கு. சரி வந்துருச்சு. அப்போ நம்ம வந்து சீனிவாசன் சங்கரின்னு கேட்டாங்க, வாழ்க்கை துணை நலம் தானே போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி. அது வாழ்க்கை துணை நலத்தை நாம் முடித்து விட்டோம்.
அந்த வாழ்க்கை துணை நலத்தை அப்ப நாம் பார்க்கிற கோணங்கள் திருக்குறளுக்கு உரை சொல்வது மட்டும் இல்ல. அந்த திருக்குறளை நாம் அதுக்கு உரிய இடத்திலே வைத்து மொழி நிலையிலும், சமூகவியல் நிலையிலும், வரலாற்று நிலையிலும், ஆ அறிவியல் நிலையிலும் நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிறபோது ஒரு பொது கருத்தை நான் சொன்னேன். திருவள்ளுவர் ஒரு ஆண் வழி சமுதாயத்தை தான் நம்மிடம் படைத்து காட்டுகிறார். அந்த ஆண் வழி சமுதாயத்திலே அவர் நிறைய அணுதர்மம் முதலிய அ தர்மசாஸ்திர கருத்துக்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கருத்துக்களிலே அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடும்ப அமைப்பு, அதிலே பெண்ணினுடைய பங்கு ஆகியவையெல்லாம் பெரும்பாலும் இந்த நம்முடைய வைதீகம், சமணம், பௌத்தம் இவற்றினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. அது ஆண் மைய ஒரு சமுதாயத்தை தான் அந்த இலக்கியம் படைத்து காட்டுகிறது. அதிலே அது நம் மேல் புகுத்தப்பட்டதாக இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒன்றை இந்திய அளவிலே நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி அந்த வாழ்க்கை துணைநலம் என்ற அதிகாரத்துல கூட பார்த்தால் வாழ்க்கை துணைநலமாகிய பெண்ணினுடைய நிலைமையை கணவனை நோக்கித்தான் அமைத்திருக்கிறான். அவன் தற்கொண்டானை என்பது, அவனுடைய செயல்களுக்கு உறுதுணையாக இருப்பது, அவனை கடவுளாக வணங்குவது, அவனை அவனுடைய புகழுக்கு ஊறு நேராமல் பார்த்து கொள்வது, அவனை வணங்குவதன் மூலமாக விடுவற்றை அடைவது, அவன் புகழை போற்றுவது, பிறகு இறுதியாக பிள்ளைப்பேறு செய்வது என்று சொல்லி ஒரு ஆண் பெண்ணை சிறை செய்து காக்க வேண்டியதில்லை, அவள் தன்னைத்தானே காத்துக்கொள்வாள் என்று சொல்லலாம் சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு ஆண்மைய சமுதாயம் அமைப்பைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு ஒரு வகையில பெண்மைய சமுதாயமாக ஒரு தொல் திராவிட சமுதாயம் இருந்திருக்கலாம் கேரளத்தை போல என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சமுதாய மாற்றம் ஒரு சங்க காலத்திலேயே வாழ்க்கைக்கு வந்து விட்டது, தொல்காப்பியத்திலே வந்து விட்டது இதெல்லாம் நாம் பேசணும். எனவே திருக்குறள் வந்து ஒரு அறநூல், அது சட்ட நூல் அல்ல, ஒழுக்க நூல். அதிலே நம்முடைய குடும்ப உறுப்பினர்களாகிய கணவன் மன்னனுடைய கடமைகள், பண்புகள், உணர்வுகள் இவைகளைத்தான் சொல்ல முடியுமே ஒழிய சட்டங்களை எல்லாம் அவர் சொல்லவில்லை. பெரும்பாலும் உணர்வும் பண்புகளும் கடமைகளும் சார்ந்த செய்திகளை அவர் விதிகளாக அமைத்திருக்கிறார். குறிப்பாக வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்துல பெரிய இலக்கிய சிறப்புகளை நாம் பார்க்க முடியாது. அதனுடைய யாப்பமைப்பிலே அவர் அந்த ஒரு நல்ல அந்த கருத்துக்களை சொல்லுகிற முறையில ஒரு இனிமையை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அதெல்லாம் கருத்துக்களுடைய தொகுப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை பற்றி நாம் பேசுகிற போது இதுல மொத்தத்தில் இந்த அதிகாரத்துல வந்து கணவனுக்கு அடுத்தபடியாக வாழ்க்கை துணையாகிய மனைவி முக்கிய இடம் பெறுகிறாள். அவளுக்கு கணவனை பேணுவதும், கணவனை அவன் செயல்களில் துணை நிற்பதும், அவனை கடவுள் போல கருதுவதும், அப்போ அவனுடைய ஒரு உணர்வுகளில் ஒத்து இருப்பது போன்றவற்றைத்தான் முக்கியமாக சொல்லியிருக்கிறார். அதாவது இங்கே உரிமைகள் இங்கே சட்ட விதிகளாக பேசப்படவில்லை, பேச வேண்டிய தேவையும் இல்லை. இவ்வியல் விதிகளின் தொகுப்பாக இருக்கிறதுன்னு நாம் பார்க்கிறோம். விதிகளின் தொகுப்பு என்று சொன்னால் ஒழுக்க விதிகளுடைய தொகுப்பாக இருக்கிறது. அடுத்த நிலையில இதுல பெரும்பாலும் உணர்ச்சி சார்ந்த விஷயங்களை விட ஒரு 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 சட்டத்தை போன்ற சில விதிகள் தான் இருக்கிறது. ஆனால் மக்கட்பேரை எடுக்கிற போது மக்கட்பேரில திருவள்ளுவருடைய ஒரு இலக்கிய பண்பு, ஒரு இலக்கிய நிலையில சில காட்சிகள், வர்ணனைகள், உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். ஒரு விதித்தன்மையோடு ஒரு குடும்பத்துல குழந்தையினுடைய நிலைமையை பற்றி பேசுகிற போது அவருக்கு முதல் திருக்குறளிலேயே தன்மை வந்து விடுகிறது. மொத்தத்துல அந்த இதுல பார்க்கிற போது அதுல ஒரு இலக்கியத்தை கொண்டு வந்திருக்கிறார். நான் இந்த திருக்குறளிலே மிகவும் சிக்கலான அந்த திருக்குறள் தெய்வம் தொழாள் பொழுதினர் தொழுதெழுவாள் என்ற அந்த திருக்குறளை நாம் படிக்கிற போது அதுக்கு சமாதானம் சொல்வதற்கு நமக்கு சில சங்கடங்கள் ஏற்படுகிறது. ஆனால் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற போது நான் வேதாத்திரி மகரிஷியனுடைய இந்த தினசரி தியானத்துல ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது மனைவி கணவனை தெய்வமாக வழிவிடுவது போல கணவனும் மனைவியை தெய்வமாக வழிவிட வேண்டும் என்று சொல்கிறார். அதான் புரட்சிகரமான கருத்தாக படுகிறது. நம்முடைய பாரதியார் வந்து கற்ப சொன்னார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் அது இருவருக்கும் பொதுவில் வைப்போம்னு சொன்னாரு. வேதாத்திரி மகரிஷி இன்னும் அடுத்த நிலைக்கு போய் மனைவி கணவனை தெய்வமாக வழிபடுவது போலவே கணவனும் மனைவியை தெய்வமாக வழிபட வேண்டும் சொல்லி ஒரு மிக புரட்சிகரமான கருத்தா எனக்கு தெரியுது.
அவருடைய வார்த்தைகளை நான் படிக்கிறேன். இல்லற மலர்ச்சி என்று ஒன்று எழுதியிருக்கிறார். கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் இறைவனே என்னுடைய மனைவியினுடைய வடிவத்திலே வந்து எனக்கு உறுதுணையாக இருக்கிறாள் என்று எண்ணவும், இறைவனே எனக்கு கணவன் என்ற உறவிலே வந்து உறுதுணையாக அமைந்திருக்கிறான். என்னுடைய வினையின் பயனாக ஏதோ ஆங்காங்கு சில துன்பங்கள் வந்தாலும் அதை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அளவிலே 2 பேருமே ஒருவரிடத்திலே ஒருவர் உண்மையான தெய்வ நிலையை காணக்கூடிய அளவிலே, தெய்வ பிரசன்னத்தை அறியும் அளவிலே மனதை உயர்த்தி கொண்டீர்களேயானால், இல்லற வாழ்க்கையிலே இதுவரை நீங்கள் அனுபவித்திராத ஒரு மலர்ச்சி உண்டாகும் என்று சொல்லி, அவர் தினசரி தியானத்துல அருட்தந்தையினர்களை வெளியிட்டிருக்காங்க. அதுல நவம்பர் 9ஆம் தேதி உள்ள இதுல சொல்லியிருக்கார். மிக பொருத்தமான, நான் என்னுடைய மனதிலே குடைந்து கொண்டிருந்த கருத்துக்கு ஒரு அருமையான விடையாக இருந்தது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இப்ப புதல்வரை பெறுதலுக்கு நாம் போகலாம். புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரம் இருக்கிறது. பலரும் அதை மக்கட்பேர்னு திருத்தி இருக்கிறார். ஆனால் தண்டவாணி தேசியர் உட்பட பலரும் அப்படி நாம் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஏட்டுச்சுவடியில மக்கட்பேர் என்று இல்லை, புதல்வரை பெறுதல் என்றுதான் இருக்கிறது என்று சொல்லி தண்டவாணி தேசியரையா சொல்றாங்க. ஏனென்றால் புதல்வரை பெறுதல் மக்கட்பேறு என்பதோட புதல்வரை பெறுதல் மன்னரை சேர்ந்தொழுகுதல் போன்ற தொடரமைப்பில் இருக்கக்கூடிய தலைப்புகள் இருக்கின்றன. அதனால புதல்வரை பெறுதல் என்பது ஒருவேளை நான் முன்பே சொன்ன மாதிரி திருவள்ளுவருடைய உள்ளம் ஒரு வகையில ஆண்மைய சமுதாயத்தினுடைய ஒரு அமைப்புகளையும் பண்புகளையும் தான் சொல்லுது. அப்போ குடும்பத்தை பற்றியும் அப்படி பேசுகிறார், மனைவி பற்றி பேசுகிற போது, குழந்தைகளை பற்றி பேசுகிற போதும் அதே பார்வை தானே வரும், அந்த ஆண்மைய பார்வை தானே வரும். அப்போ இந்த அதிகாரத்துல புதல்வர் என்று சொல்லக்கூடிய மகன்கள் என்ற பெறுதலை தலைமை பண்பு ஆக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம நினைக்கலாம். நினைக்கிற போது வேறொன்றை கருத வேண்டும். அதாவது ஒரு சொல்லை சொல்லுகிற போது உங்களுக்கு தெரியும், ஒரு பல பொருள் ஒரு சொல் வருகிற போது அந்த பொருள், அதாவது அதுக்கு வந்து பலவகையான, அதாவது அதுக்கு வந்து தொகுப்பு பெயர்களாக கலெக்டிவ் நேம்ஸ் வருகிற போது, இப்ப தென்னந்தோப்புன்னு சொல்ற போது தென்னந்தோப்புல தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கும், வேற மரங்களும் செடிகளும் இருக்கலாம். பார்ப்பனச்சேரி என்று சொல்கிற பொழுது பார்ப்பனச்சேரிகளே வேற சிலரும் இருக்கலாம். பார்ப்பனரும் அவருடைய தலைமை பண்புனாலே அது இருக்கிறது, மிகுதியினாலே இருக்கும். எனவே இந்த ஒரு சொல்லை சொல்லுகிற போது அது இனத்தினாலே மற்றவற்றையும் நாம தழுவி கொள்ள வேண்டும். புதல்வரை சொல்வதனாலே புதல்வியையும் சொல்வதாக நாம் ஒரு கருத்து சொல்லலாம். ஆனால் இந்த திருக்குறள்ல நிறைய பரிமையாளர்கள் என்ன பண்றாருன்னா, இந்த மனு தர்ம பார்வையை திருவள்ளுவர் அதை மிகவும் குறைத்துத்தான் இதை சொல்லுகிறார். ஆனால் அந்த மனு தர்ம பார்வையினுடைய ஒரு ஆழத்தை பரிமையாளர் தன்னுடைய என்ன சொல்றது அறிவுத்திறத்தினாலே, அதிமேதாவித்தனத்தினாலே, இலக்கண விளக்கங்களாலே அதை விளக்கி காட்டுகிறார். ஆனால் அது இட் இஸ் நாட் சஸ்டைனபிள். அது வந்து மிக பிரமாதமா இருக்குது, எல்லாரும் அதை கொண்டாடுவாங்க. ஆனால் அதுக்கு மாற்று கருத்துக்கள் உண்டு. அதாவது ஒரு கருத்தை நீங்கள் விளக்குவதற்கு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துவது என்பது போல பரிமேலழகர் அவருடைய முன்னுரையிலேயே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் அந்த ஒரு தன்னுடைய அறிவுத்திறத்தை காட்டுகிறார். ஆனால் அது பொருத்தமானதாக இல்லை. திருக்குறளுடைய பொதுமை பண்புக்கும் திருக்குறளுடைய ஒரு கருத்து போக்குக்கும், அதாவது திருக்குறள்ல நாம் பார்க்கிற ஒரு பொதுமை பண்பு அல்லாத விஷயங்கள் இருக்கின்றன என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால திருவள்ளுவரை வந்து நாம ஒரு எல்லாவற்றிலுமே சிறந்ததாக நம்ம சொல்லவில்லை என்றாலும், ஆனால் அவருடைய மொத்தத்துல ஒரு பொதுமை பார்வை, ஒரு சகிப்புத்தன்மை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, இதையெல்லாம் நாம அந்த நிலையில் பார்க்கிற பொழுது திருவள்ளுவர் இப்படி அமைத்திருப்பாரா என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. நாம் பார்ப்போம். புதல்வரை பெறுதல் என்ற அதிகார தலைப்பை பற்றி பேசுகிற போது மணக்குடவர் புதல்வரை பெறுதலாவது புதல்வரை பெற்றதனாலாய பயன் கூறுதல். புதல்வரை பெறுதல் தான் சொல்லியிருக்காரு, பிள்ளைகளை பெத்துக்கிறதுன்னு சொன்னா பெற்றுக்கொள்வது என்பது அதனுடைய பயனை கூறுதல்னு அர்த்தம். ஆனா பரிமேலழகர் என்ன சொல்றாரு பாருங்க, அதாவது இருபிறப்பாளர் மூவரானும் இயல்பாக இருக்கப்படும் கடன் மூன்றனுள் முனிவர் கடன் வேள்வியானும் தேவர்கடன் கேள்வியானும் தேவர்கடன் வேள்வியானும் தென்புலத்தார் கடன் புதல்வர் பெறுதலானும் அல்லது இருக்கப்படாமையின் அக்கடன் இருத்த பொருட்டு நன்மக்களை பெறுதல் என்று எடுத்துக்கிறார். அதிகார முறைமை மேலே பெறப்பட்டது என வாழ்க்கை தோன்றினார். அவர் மனு தர்ம கோட்பாட்டு அடிப்படையில இதை விளக்குகிறார். இதுல 2 செய்திகள் இருக்கின்றன. ஒன்று
வர்ண விளக்கம், வர்ணம் சார்ந்த ஒரு விளக்கம், இன்னொன்று மதம் சார்ந்த விளக்கம். இந்த இரண்டுமே திருக்குறளுடைய அடிப்படை தத்துவத்துக்கு பொருந்தாது. நேற்றைய தி இந்து தமிழ் நாளிசை திசை நாளிசையில நேற்று ஏதோ தத்துவ தினமா, உலக தத்துவ தினமா, அதுல நம்முடைய ராஜன் குறை ஒரு அருமையான பற்றி எழுதியிருந்தார். தத்துவத்தை எப்படி நாம அடிப்படையாக, பெரியார் எப்படி ஒரு பெரிய தத்துவவாதி அதை என்று சொல்லி மிக அழகான ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதை நீங்க வாய்ப்பு கிடைச்சா படிச்சு பாருங்க. நேற்று ஹிந்துல தி இந்து தமிழ் திசையில வந்திருக்கு. அதுல இதுல இருபிறப்பாளர் மூவர், அதாவது அந்தணர், அரசர், வைசியர் 3 பேரும் இருபிறப்பாளர், த்விஜன்னு சொல்லுவாங்க. அதாவது உபநயனத்துக்கு முன்பு ஒரு பிறப்பு, உபநயனத்தை செய்து யஜ்ஞோபவீதம் என்ற பூநூலை அணிந்து கொண்டதுக்கு பிறகு இன்னொரு பிறப்பா. ஆனால் இருபிறப்பாளர் என்று பேர். அந்த 3 இருபிறப்பாளர். மற்ற 4வது வருணத்திற்கு இருபிறப்பு கிடையாது, அதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு இருபிறப்பு கிடையாது. அவர்களுக்கு இனிஷியேஷன் செரிமனி இல்லை. இது வந்து இனிஷியேஷன் செரிமனி தான். இனிஷியேஷன் செரிமனி 3 பேரும் மேற்தட்டில் இருக்கிறதுனால அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. மற்றவர்கள் அதை முறையாக பயன்படுத்தவில்லை. ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ மற்ற மதங்கள்ல எல்லாருக்கும் அது பொதுவாக இருக்கிறது அந்த சடங்குகள். ஆனா நம்ம வைதிக சமயத்தை பின்பற்றவர்களிடம்தான் ஜாதி அடிப்படையில தான் இந்த இனிஷியேஷன்ஸ், மற்றவர்களுக்கு இனிஷியேஷன் இல்லாம இருக்கிறது. இது நம்முடைய சமய தத்துவங்களுடைய அடிப்படை பார்வையில இருக்கக்கூடிய கோளாறு, சமத்துவமின்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ அந்த இருபிறப்பாளர் மூவரானும் இயல்பாக இருக்கும் கடன் 3 கடன். அது முனிவருக்கு, அதாவது தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல். அதுல தெய்வம் முனிவர் கடன், தென்புலத்தார் தான் வந்து அடுத்து. தென்புலத்தார் வந்து 3வது சொல்லப்படுகிறது. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல். அப்போ முனிவர் கடன் ரிஷிகளுக்கு செய்யக்கூடியது, தேவர் என்பது தெய்வங்களுக்கு செய்யக்கூடியது, 3வது இறந்த பிதிரர்களுக்கு செய்யக்கூடியது. 3 கடனும் சொல்லப்பட்டிருக்கிறது மனு தர்மத்தில், திருவள்ளுவரும் சொல்லுகிறார். எனவே அந்த 3 கடன்களையும் நாம் செய்வதற்கு முனிவர் கடன் வந்து நாம கேள்வி, அதாவது அவரிடம் போய் ஸ்மிருதி நூல்களை கேட்பதன் மூலமாக அந்த கடனை நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம், நல்ல நூல்களை கேட்பதன். தேவருடைய கடன் வேள்விகள் செய்வதன் மூலமாக தேவர்களுக்கு பிரீதி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தென்புலத்தாராகிய பிதிரருக்கு புதல்வரால தான் அந்த புதல்வர் செய்கின்ற நற்கர்மங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பித்ரு கர்மம் என்று சொல்றாங்க, ஈமச்சடங்குகளாலே தான் அந்த பித்ருக்கடன் நிறைவேற்றப்படும். அந்த ஈமச்சடங்கை செய்வதற்கு புதல்வர்கள் வேண்டும். அந்த புதல்வர்கள் தான் ஈமச்சடங்கு செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்து மனு தர்மத்தில் இருக்கிறது. பெண்கள் செய்யக்கூடாது என்று இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த கருத்தெல்லாம் மாறிவிட்டது. இன்றைக்கு பெண் பிள்ளைகளை மட்டுமே பெற்ற என்னை போல இவர்களுக்கு பெண் பிள்ளைகள் தான் செய்ய போறாங்க. நிறைய பேருக்கு இப்ப நடக்குது. இப்போது காஞ்சி பெரியவரிடமே ஒரு முறை கேட்ட போது பெண்களும் பேஷா செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் மனு தர்மத்தையே அவர் திருத்துகிறார் என்று அர்த்தம். அப்போ ஆண்கள் இல்லை என்று சொன்னால் பெண்களும் செய்யலாம் என்று மனு தர்மத்தை பின்பற்றக்கூடிய கோட்பாட்டினர் கூட இன்றைக்கு செய்கிறார். இது அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இந்த சடங்குகளுக்கு எல்லாம் வந்து ஒரு சட்டமும் இருக்கு அதுக்குள்ள. ஏனென்றால் ஈமச்சடங்கை செய்யக்கூடியவனுக்கு சொத்துரிமை வந்துவிடும். அப்போ ஆண் வழி சமுதாயத்துல ஆணுக்கு தான் சொத்து போகும், பெண்ணுக்கு கிடையாது. இப்போ பெண் செய்தால் பெண் வந்து சொத்துக்கு உரிமை உடையவள் ஆகிவிடுவாள் என்றுதான் அதை தடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பெண் குழந்தைகளை மட்டுமே உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? பெண் குழந்தைகள் தான் செய்வார்கள். அதுல வந்து சித்தப்பா பையன் அவன் மற்றவன் என்று செய்வதற்கு இன்று பலரும் சம்மதிப்பதில்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு மனு தர்ம கோட்பாட்டை பரிமையாளர்கள் சொல்லி அதுக்காகத்தான் பிள்ளை பெற்றுக்கொண்டார். இது ரொம்ப என்ன சொல்றது, பொருத்தம் இல்லாம எனக்கு படுகிறது. அதாவது ஒரு குழந்தை பேர் என்பது வம்ச விருத்திக்கு வேணும், குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு வேணும், பெற்றோர்களை பாதுகாக்கிறதுக்கு வேண்டும். அப்படி இருக்கிற போது வெறும் முக்திக்கு அவன் வந்து அதாவது மறுமைக்கு போவதற்கும், மறுமையில நரகத்திலிருந்து விடுதலை, புத்தண்ட நரகத்திலிருந்து விடுதல் பெறுவதற்கும் பிள்ளைகளை பெற்றுக்கோணும் என்று சொல்லக்கூடியது ஒரு பழைய கருத்து, ஒரு வர்ணாசிரம கருத்து. அது மனு கர்மம். அந்த கருத்துக்கு எந்த விதமான நியாயம் இருக்கிற மாதிரி தெரியல. இட்ஸ் நாட் சயின்டிபிக். எனவே இது ஒரு சயின்டிபிக்கான கருத்தே கிடையாது. இது
இதை வந்து பரிமேலழகர் இந்த இடத்துல வலிந்து சொல்லுவது, இந்த நூலை எல்லோரும், அதாவது வைதீகரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு போக்கிலே இதை விளக்கினால்தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற கருத்தாக இருக்கலாம். ஆனா கூட ஒரு பொதுவாக தான் சொல்லியிருக்காரு, பிள்ளைகளை பெறுவதுன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் பொது கருத்து. இவர் மனுவின் பிள்ளையிலே பிள்ளை பெயரை விளக்குகிறார். அதை சாதி மதம் தொடர்புடைய விளக்கமாக இது அமைகிறது. இதை நாம் ஏற்றுக்கொள்ள இயலாது. பரிமேலழகரை நாம் அவருடைய இலக்கண புலமை, அவருடைய விளக்கத்துக்காக நாம் கொண்டாடலாம். ஆனால் அவர் இந்த விஷயங்களில் பூத்துக்கூடிய அந்த பார்வை திருவள்ளுவருடைய பொதுமை பண்புக்கு ஊராகத்தான் இருக்கிறது. திருவள்ளுவர் எந்த இடத்துலையும் வெளிப்படையாக சொல்லல. முக்கியமாக சில இடங்களில் திருக்குறள் இருக்கிறது. அதாவது எழுபிறப்பும் வழிபிறங்கா பண்புடைய மக்கள் பெருன்னு வருகிற போது பரிமேலழகர் விளக்குவார். ஆனால் அது வந்து பொதுவாகத்தான் சொல்லியிருக்காரு, வெளிப்படையாக எங்கும் பேசல. அவன் வந்து ஈமச்சடங்கு பண்ணணும், அதுக்கு ஆம்பளை வேணும் அப்படின்னா அவர் சொல்லல. எனவே பிள்ளைப்பேர் என்பது இன வளர்ச்சிக்கு வேணும், பெற்றோருக்கு வாரிசு வேணும், குடும்ப வளர்ச்சிக்கு வேணும், மன வளர்ச்சியினுடைய அன்பினுடைய வளர்ச்சிக்கு அது தேவை. இப்படிலாம் இருக்கும்போது வெறும் முத்திக்கு மட்டும்தான் பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்றது மிகவும் ஓவர் சிம்பிளிபிகேஷன் அப்படின்னு எனக்கு தோணுகிறது. அது வந்து பொருத்தமா எனக்கு படல. அதனால குறளாசிரியர் வந்து ஆண்வழி சமுதாய பார்வையிலே பெண்ணுக்கு 2ஆம் இடத்தை கொடுத்ததை போலவே இந்த இந்த அதிகாரத்திலும் ஆண் குழந்தைகளுடைய முக்கியத்துவத்தை வற்புறுத்துவது போல அமைகிறது. குறிப்பாக 3 திருக்குறளில மகன் என்று பேசுகிறார். தந்தை மகற்காற்று நந்தி, மகன் தந்தை காற்று நந்தி இதெல்லாம் பேசுகிறார். ஆனால் ஏனைய திருக்குறள்ல மக்கள் என்று பொதுவாகத்தான் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த மக்கள் என்று சொல்வது மகனையும் மகளையும் குறிக்கும். மகன் என்று சொல்லுகிற இடத்துல நான் சொன்ன இனம் என்ற கருத்தினாலே, அதாவது வெத்தலை போட்டேன்னு சொன்னா பாக்கியும் சேர்த்து போட்டேன்னு சொல்ற மாதிரி மகனுக்கு சொல்லக்கூடிய கருத்து மகளுக்கும் பொருந்தும். அவையத்து முந்தி இருப்ப செயல், மகன் தந்தை காட்டும் அந்த அதாவது தந்தை மகற்காட்டும் எண்ணோற்றான் கொள் என்னும் சொல் என்னெல்லாம் வருது இல்லையா, அதுல மகளுக்கும் அது நம்ம இனத்தாலே விரித்து கொள்ளலாம். எனவே அங்க முரண்பாடு வராது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் பரிமேலழகர் திரும்ப திரும்ப விடாம இதுல வரக்கூடிய பிள்ளை அப்படிங்கிறது ஆண் பிள்ளை தான், அந்த பெண் பிள்ளைக்கு புத்தியே கிடையாது என்று ஆரம்பிச்சு அதை வந்து விடாம இலக்கணத்திலும் வேற விளக்கங்களின் மூலமாக சோசியோலிங்குவிஸ்டிக்ஸ் சமூக மொழியியல் கருத்துக்களை கொண்டு வந்து விளக்குகிறார். அதை பார்க்க போறேன். அதனாலதான் இன்னைக்கு ஒரு திருக்குறளும் நான் நிறுத்திக்கிட்டேன். இந்த முதல் திருக்குறளையே அந்த பிரச்சனையை கொண்டு வருகிறது. எனவே இந்த மக்கட்பேறு என்று இல்லை என்றாலும் தவறில்லை, புதல்வரை பேறுதல் என்று திருவள்ளுவர் கொடுத்திருந்தாலும் அது புதல்வர் என்பதே புதல்வியையும் உட்படுத்தியதாக நாம் கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு, இலக்கிய ஆசிரியர்கள்லாம் வந்து குழந்தையை வந்து மிக உங்களுக்கு தெரியும் படைப்பு பல படைத்து என்று சங்க இலக்கியத்தில் பாட்டிருக்கிறது. பாரதிதாசனுடைய எளிமையான செய்யுள், பாரதி எல்லாரும் பாடியிருக்கிறாங்க. மெல்லன் அதிர்ந்த மின்னல் பாரதிதாசன், அந்த செல்வ குழந்தையின் சிரிப்பு, நல்ல இன்பம் வேண்டுவோர் இங்குளார் வாழ அருஞ்செயல் செய்துதான் அடைய வேண்டுமோ, குளிர் வாழைப்பு கொப்பு போன்ற ஒளி இமை விளக்கி வெளிப்படும் கண்ணால் முது வையத்தின் புதுமை கண்டதோ, என்னவோ அதனை எவர்தாம் அறிவார், தங்க மாதுளை செங்கனி விளந்த மாணிக்கம் அதன் மகளை சிரிப்பு, வாரீர் அனைத்து மகிழ வேண்டாமோ, பாரீர் அள்ளி பருகிட வேண்டாமோ, செம்பவளத்து சிமிழ் சாய்ந்த அமுதாய் சிரித்தது பிள்ளை சிரிக்கையில் சிரித்தது வையம் சிரித்தது வானமே என்று ஒரு புகழ்பெற்ற ஒரு பாட்டு. அழகாக ஒரு குழந்தை பேற்றினுடைய குழந்தையினுடைய இனிமையை அவர் பாடுகிறார். திருவள்ளுவரும் இந்த இனிமையை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். அதுதான் இந்த அதிகாரம் ஒரு வகையான ஒரு இலக்கிய பண்பை பெற்று விடுகிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த 10 திருக்குறள்ல முதல் திருக்குறள் புதல்வர் பேற்றினுடைய சிறப்பை பேசுகிறார். இந்த 2-3 திருக்குறள்ல மறுமை பயன், இந்த குழந்தையினாலே ஏற்படக்கூடிய மறுமை பயனாக பரிமேலழகர் விளக்குகிறார். 4-5-6 இம்மை பயன், இந்த நம்முடைய பாரதிதாசனுடைய பாட்டினுடைய ஒரு தத்துவம் அங்க சொல்லுகிறார். அமிழ்தினும் மாற்ற இனிதே, மக்கள் மெய்தி என்றல் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். குழல் இனிதி யாழ் இனிதி என்று அந்த மாதிரி சொல்கிறார். அப்புறம் தந்தையினுடைய கடன், குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது அந்த குழந்தையினுடைய அறிவினாலே பெற்றோர் ஓப்பதைப் போல உலகமும் ஓக்கும், தாய் அவருடைய உகை தனித்தது அப்படின்னு பேசுறாரு. ஒரு புதல்வர் கடன், இப்படி இந்த திருக்குறளுடைய அமைப்பு அப்படி இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா பல திருக்குறள்ல ஒரு இலக்கிய வெளிப்பாடு, ஒரு உணர்வு வெளிப்பாடு இருக்கிறது. அதை நம்ம பார்க்க போறோம். அதுல
3 திருக்குறள்ல மகன் இருக்குது. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அதை வந்து மகளாகவும் நாம சொல்லிக் கொள்ளலாம். அப்புறம் முதல் திருக்குறளை நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த யாம் என்று அந்த திருக்குறளை பயன்படுத்துகிறார். அதை சொல்கிற போது நான் இந்த கருத்தை விளக்குறேன். முதல் திருக்குறள் எடுத்துக்கொள்வோம். நீண்ட முன்னுரையாகிவிட்டது. பெரும் அவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. இதான் முதல் திருக்குறள். மக்கட்பேறு என்ற புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரத்துல இப்ப குடும்பத்துல முக்கியமா குழந்தை பேரை பற்றி பேசுகிறேன். அதுல அதனுடைய கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய திருக்குறள் தான். அதாவது மனிதன் பெறக்கூடிய ஒருவன் பெறக்கூடிய பேறுகளிலே மக்கட்பேரை போல ஒரு குழந்தை பேரை போல வேறொன்றும் இருப்பதாக நான் மதிப்பதில்லை. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுதான் நான் மதிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். யான் அறிவது இல்லை, எனக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த திருக்குறளில் நிறைய இலக்கண விஷயங்கள் இருக்கின்றன. அந்த இலக்கண விஷயங்களை பரிமேலழகர் தன்னுடைய கருத்துக்கு பொருத்தி காட்டுவதற்காக கொண்டு வந்து சொல்லுகிறார். அது அவருடைய அறிவுத்திறன் அல்லது சாமர்த்தியம். அதை நாம் எப்படி முறியடிக்க போகிறோம் என்று நாம் பார்க்கலாம். சரி, அப்போ மணக்குடர் என்ன சொல்றாரு? ஒருவன் பெரும் பொருள்களுள் பெரும் அவற்றுள், பெருபவற்றுள் இல்லை அந்த திருக்குறள், பெரும் அவற்றுள் என்ற பெயரச்ச தொடராக இருக்கிறது. பெருபவற்றுள் என்றிருந்தால் அது வினையாளனையும் பெயர் அல்லது தொழிற்பெயராக வந்திருக்கும். பெருபவை, பெரும் அவற்றுள், பெறுகின்ற அவற்றுள், ஒருவன் பெறுகின்றன. நீங்க ஒருவன் என்ற எழுவாயை கொண்டு வந்து சப்ஜெக்ட் should be supplied. அப்போ ஒருவன் பெரும் பொருள்களுள் அவற்றுள் அறிவுடைய மக்களை பெறுதல், அறிவு அறிந்த மக்கட்பேர், அதான் அறிவுடைய மக்கள், அறிவு அறிந்த மக்கள், மக்களை பெறுதல் பயன்படுவது. ஒழிந்த பொருள்கள் எல்லாம் அவற்றிலும் சிறந்தனவாக யாம் கண்டறிவதில்லை. யாம் கண்டறிவதில்லை, யாம் மதிப்பதில்லைன்னு அர்த்தம். அதாவது பிள்ளை பேரை விட வேற ஒரு பொருளை நான் மதிப்பதில்லை. ஒருவனுக்கு மிகச்சிறந்தது நல்ல அறிவுடைய மக்களை பெறுதல் என்று திருவள்ளுவர் தன்மையிலே பேசுகிறார். யாம் பெரும் அவற்றுள் யாம் அறிவது. யாம் என்று 3 இடத்துல என்று வருகிறது. அதாவது யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. அப்புறம் ஒப்பாரி யாம் கண்டதில், தேவர் அணையர் கைவர் அவரன ஒப்பாரி யாம் கண்டதில் சொல்கிறார். அந்த கைவர்களை போல ஒருத்தரை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றார். எனவே இந்த 3 இடத்துல திருவள்ளுவரே பேசுவதாக நாம் நினைக்கிறோம். ஆனா அது திருவள்ளுவருடைய கூட்டுத்தானா இல்ல திருவள்ளுவர் படைத்து காட்டக்கூடிய ஒரு பாத்திரத்தினுடைய கூற்றம், ஒரு லிரிக்கலா அதை மாத்துறாரு. ஒரு லிரிசிசம் என்று சொல்லக்கூடிய தன்னுணர்ச்சி வெளிப்பாட்டை கொண்டு வருகிறார். இந்த தன்னுணர்ச்சி வெளிப்பாடு என்பது திருவள்ளுவர் கூற்றாகவே இருக்கலாம், நமக்கு ஐயமில்லை. ஏன் அது ஒரு திருவள்ளுவருடைய ஒரு இலக்கிய அமைப்பிலே வரக்கூடிய ஒரு பாத்திர கூற்றாக இருக்கக்கூடாது? முன்னம் என்ற அடிப்படையில இது ஒரு பெற்றோருடைய கூற்றாக ஏன் இருக்கக்கூடாது? அல்லது ஒரு பெரிய அறிஞருடைய கூற்றாக இருக்கலாம், அது திருவள்ளுவராகவும் இருக்கலாம். ஏனென்றால் திருக்குறளில் அப்படிப்பட்ட தன்னுணர்ச்சி வெளிப்பாடுகள்லாம் இன்றும் வருவது கொல்லோ நெருநலம் கொன்றது ஒரு நேரம். நேற்று ஒரு பட்டினி கிடந்தவன் அதே மாதிரி இன்னைக்கும் பட்டினி கிடக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய திருவள்ளுவரே சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க முடியாது. ஒரு பாத்திர கூற்று. அதுபோல இது திருவள்ளுவர் கூற்றாக இருப்பதிலே எனக்கு ஒன்றும் எதிர்ப்பு இல்லை. ஏன் பாத்திர கூற்றாக இருக்கக்கூடாது என்று நாம் சிந்திக்கலாம் என்பது ஒரு சிந்தனையை உங்களுக்கு வைத்து விட்டு இப்ப நான் பரிமேலழகருக்கு போகலாம். பரிமேலழகர் தான் நமக்கு நிறைய இன்றைக்கு சோதனை கொடுக்கிறார். பார்ப்போம். பெரும் அவற்றுள், ஒருவன் பெரும் பேறுகளுள், பெரும் என்ற பெயரச்சு, பெரும் அவற்றுள், அவற்றுள் அவங்க பேறுகள்னு எடுத்திருக்காரு. ஏனென்றால் அவை அப்படிங்கிறதுடைய அந்த சுட்டு பெயர் முன்னாடி வந்திருக்குது. அந்த சுட்டு பெயர் சுட்டக்கூடிய மக்கட்பெயர் என்பது பின்னாடி வந்திருக்குது. அது செய்யுளில வரலாம் என்று கிளவியாக்கத்தில் ஒரு விதி இருக்குது. அதாவது சுட்டு பெயர் முன்னாடி வரலாம், செய்யுளல்ல என்று ஒரு சூத்திரம் இருக்கிறது. எனவே அதன்படி பார்த்தீங்கன்னா அவற்றுள்ள அந்த பின்னாடி வரக்கூடிய பேர்களுள் மக்கட்பேறு அல்ல பிற பேறுகள் என்று நாம் அந்த பேறுகளை தான் இருக்கணும்.
ஒருவன் பெரும் பேறுகளுள், அந்த பேறு என்பதுதான் அவற்றுள்னு கொண்டிருக்கிறது. எனவே இந்த சுட்டு பெயர் செய்யுளாதலின் முதல்ல வந்திருக்கிறது. அதனாலதான் பரிமேலழகரதை அவற்றுள் என்பதற்கு பேறுகளுள்னு பொருள் எழுதியிருக்காரு. பேறுகளுள் அப்படிங்கிறத ரெண்டாவதா வந்திருக்குது. மக்கட்பேறு அல்ல பிற. பேரு அப்படிங்கிறது பின்னாடி வருது, அவற்றுள்ங்கிறது முன்னாடி வருது. பின்னாடிதான் வரணும். அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற பெரும் அவற்றுள் யாமறிவதில்லை என்று நம்ம இருக்க வேண்டும். சரி, அப்போ பெருமையாளர் உரைப்பாம். ஒருவன் பெரும் பேறுகள் அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. அறிய வேண்டுவன அறிதற்குரிய மக்களை பெறுதல் அல்லது அறிவு அறிந்த. அறிவு அறிந்த, அறிவ அறிந்தன்னு விளக்கலாமா என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. அறிவு அறிந்த, அறிவு அப்படின்னு அறிய வேண்டுவன எடுத்திருக்காரு. அப்ப அறிவ அறிவன அறிந்த என்று இருக்குமோ அந்த வடிவம்? ஏனென்றால் நம்ம சந்தியில அறிவு அறிந்த என்று வருகிற போது உகரங்கெட்டு அறிவறிந்த என்றுதான் வருகிறது. அறிவ அறிந்தனா அறிவ வரிந்துன்னு வரணும். அதனால அது மாதிரி ஒரு வடிவம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சிலர் அப்படி எழுதியிருக்காங்க, அதனாலதான் நான் அதை மறுத்து சொல்றேன். அறிவ அறிந்துன்னு வர முடியாது. ஏனென்றால் அறிவ என்பது வந்தால் அறிவ வரிந்தன்னு வரணும் சந்தியில, அல்லது அகரங்கெட்டுதுன்னு சொல்லணும். அதை விட அறிவுன்னு எடுத்துக்கலாம். அறிய வேண்டுவன, அறிவுனா அறிய வேண்டுவன. அறிந்த, அறிந்த அப்படிங்கிறதுக்கு அவர் பொருள் இருக்கிற பாருங்க, அதுதான் கொனஸ்ட். அறிதற்குரிய மக்கள் எடுக்கிறார். அறிதற்குரிய, அறிந்த மக்கள்ங்கிறதுக்கு அறிதற்குரிய மக்கள்னு பொருள் எடுக்கிறார். இதுக்கு அவர் எழுதுறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு என்பதை நான் பிறகு விளக்க போறேன். மக்களை, மக்கட்பேறு, மக்களை பெறுதல் அல்லது, அல்லங்கிறது அல்லது பிற பேறுகளை யாம் அறிவது இல்லை, யாம் மதிப்பு. அறிவதுன்னா தெரிவது. நீங்க அறிவதுங்கிறது தெரிவது. தெரிவதுங்கிறதுக்கு என்ன சார் மதிப்பதுன்னு எழுதியிருக்காருங்கிறதுக்கு இலக்கண விளக்கம் ஒண்ணு இருக்குது. பொருள் விளக்கம் நான் சொல்றேன். நாம சில பேரை ஒரு கல்யாணத்துக்கு கூட போயிருந்தேன். போயிருக்கிற போது அவர் ஒருத்தர் எங்களை எல்லாம் தெரியுதா அப்படின்னு கேட்டார். அதாவது நமக்கு தெரிந்த நண்பர். அவர் உடனே சட்டென்று கவனித்து பேசவில்லை என்பதற்காக எங்களை எல்லாம் கண்ணு தெரியுதா உங்களுக்கு என்று கேட்டார். இப்ப தெரியுதுன்னா மதிக்கிறீங்களான்னு அர்த்தம். நீங்கள் தெரிகிறதா என்றால், அறிகிறீர்களா என்றால் நீங்கள் மதிக்கிறீர்களா என்ற அர்த்தம். அதுதான் அதனுடைய மூன்றாவது நிலை பொருள். எனவே அறிவது, தெரிவது என்பது மதிப்பது என்ற ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் இதுல லட்சியங்களே இருக்கு, நீங்க பாருங்க. சரி, எனவே மதிப்பது. எனவே அறிவதுங்கிறது நான் தெரிந்து கொள்வது. எனக்கு தெரியல, அவரை எனக்கு தெரியலையே, அவர் நிற்கிறாரு, நான் அதாவது சில வேளை நீங்கள் உங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை தெரிந்து கொள்ளாதது போல போய்விடுகிறீர்கள் இல்லையா, அதுதான். அதனால எனக்கு அது தெரியல, அது நான் மதிக்கல அப்படின்னு அர்த்தம். எனவே பிள்ளை பெயரை போல, அறிவாளியான பிள்ளை பெயரை போல வேறொன்றே நான் வேறு பேர்களை நான் மதிப்பதில்லை என்று திருவள்ளுவரோ அல்லது திருவள்ளுவர் படைத்திருக்கிற ஒரு பாத்திரமோ சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எடுக்கிற போது அதுல பாருங்க, அறிவது என்பது அறிதலை செய்வது என அத்தொழில் மேல் நின்றது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு இலக்கணம். அதை நான் அப்புறம் அடுத்து விளக்கிறேன். அடுத்து காரணமாகிய உரிமை காரியமாகிய அறிதலை பயந்தே விடுதலான் அத்துணிவு பற்றி அறிந்த என இறந்த காலத்தார் கூறினார். இது என்னங்கிறது விளக்கிறேன். மூணாவது, அறிவறிந்த என்று அதனால் மக்கள் என்னும் பெயர் பெண் ஒழித்து நின்றது. எனவே புட்சாலியான பிள்ளை அப்படின்னு சொன்னா அது ஆணாத்தான் இருக்கணும், பெண்ணை குறிக்கலாம். பெண் ஒழித்து நின்றது. அறிவறிந்த மக்கள்னு சொன்னதுனால பெண்ணுன்னு சொன்னா பேதமையான பெண்ணுன்னு அர்த்தமா. அறிவு அறிந்த மக்கள் என்பது பெண் ஒழித்து நின்றதுன்னு ரொம்ப சாமர்த்தியமா சொல்லியிருக்காரு. அது ஆணை மட்டும்தான் குறிக்குது. அது என்னங்கிறத நான் விளக்கிறேன். இதனால் புதல்வர் பேட்டினது சிறப்பு பொருட்கள். இப்ப நம்ம இலக்கணத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மற்ற விஷயங்களை சொல்லிட்டு அந்த இலக்கணத்துக்கு போறோம். வரதராஜனார் பொதுவாக போட்டிருக்காரு, பெறத்தகுந்த பேர்களில் அறிய வேண்டியவைகளை அறியும்னு பொருள் எழுதியிருக்காரு. கவனிங்க, அறியும்னுங்கிறது அந்த வடிவத்தில் இல்லை. அறியும்னா அறிவதற்கு உரிய என்று இருக்க வேண்டும். இவர் அறியும் என்று இவர் எழுதியிருக்கிற பொருள் பரிமேலழகரை உணர்ந்து எழுதியிருக்கிறார். அதாவது காரணமாகி உரிமை காரியமாகிய அறிவை பயந்தே விடுவார் அத்துணி பற்றி அறிந்த என இறந்த வளர்த்தார். அது அறியும் என்று சொல்ல வேண்டியதை அறிந்த என்று சொல்லியிருக்கிறார். என்றால் அறிந்த என்ற சொல் அறியும் என்று இருந்தால் நான் அறியும்னு சொன்னா நான் குடிக்கிற தண்ணீர்னு சொன்னா குடித்தற்குரிய தண்ணீர் அர்த்தம்.
குடிக்கிற தண்ணீர், குடிக்கும் தண்ணீர். ஆனா குடித்த தண்ணீர்னா நாங்க குடிச்ச இதுதான் சார் நான் குடிச்ச தண்ணீர், இதுதான் சார் நான் குடிக்கும் தண்ணீர்னா இது குடிக்கிறதுக்குரியதுன்னு அர்த்தம். குடிக்கிற தண்ணீர்னா இதுதான் சார் குடிப்பதற்குரிய தண்ணீர்னு அர்த்தம். ஆனா குடித்த தண்ணீர்னா நீங்க அழுக்கு தண்ணி கூட குடிச்சிருக்கலாம், தெரியாம கிடைக்காம உப்பு தண்ணி கூட குடிக்கலாம். நான் கொஞ்ச நாளா உப்பு தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கேன், இங்க எல்லாம் கலந்து போச்சுன்னு சொல்லி. அப்போ குடித்த தண்ணீர் வந்து எப்படி குடிப்பதற்குரிய தண்ணீராக வர முடியாது. அதனால இவர் பொருள் எழுதியிருக்காரு பாருங்க, அறிய வேண்டும் அறிதற்குரிய மக்கள். அதாவது அறிந்த என்ற சொல் அறியும் என்று இருப்பதாக கொண்டு, அதாவது எதிர்கால பெயர்ச்சமாக இருப்பதாக கொண்டு, அந்த அறியும் என்றதுக்கு அறிதற்குரியான பொருள் சொல்லலாம். ஆனா அறிந்த என்ற இறந்த கால வடிவத்துக்கு ஒரு பொருள் சொல்ல முடியாது. ஏன்னா குடித்த தண்ணீர் வந்து குடித்தற்குரிய தண்ணீராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, குடித்தற்குரிய இதெல்லாம் இருக்கலாம். ஆனா நான் குடிக்கிற தண்ணீர் சார், நான் குடிக்கும் தண்ணீர், நான் குடிக்கிற தண்ணீர் நீங்க சொன்னீங்கன்னா குடித்தற்குரியதுன்னு அர்த்தம். எனவே பரிமேலழகர் ரொம்ப சாமர்த்தியமா அந்த அறிந்த என்று சொன்னதுனால அந்த அறிந்த என்பதற்கு அப்படி பொருள் சொல்ல முடியாது. அதனாலதான் அதை அறியும் என்று மாத்துறாரு, மாற்றி இந்த பொருளை கொண்டு வர்றாரு. அறிந்த என்று சொன்னா வந்து நிச்சயமாக வந்து அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. அறிந்த என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. எவ்வளவு ஒரு சாமர்த்தியம் பாருங்க. காரணமாகிய உரிமை காரியமாகிய அறிதலை பயந்தே விடுமாகலாம் அத்துணிவு பற்றி அறிந்த என இறந்த காலத்தார் சொல்றார். இறந்த காலத்தால் சொல்லுவது என்பது, அதாவது நீங்கள் ஒரு வீட்டுல ஒரு பிள்ளையவோ மனைவியோ கூப்பிடுறீங்க, ஏமா இங்க வர்றியா அப்படி, இதோ வந்துட்டேன். இறந்த காலத்தால் சொன்னாங்க, வரல, அவங்க வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அது இறந்த காலத்தாலே சொல்வது விரைவையும் அது உடனடியாக நடைபெறுகிறது என்பதையும் காட்டுகிறது. எனவே இறந்த கால வடிவம் அந்த இடத்துல கால, ஆனால் அந்த வடிவத்தை நாம் பயன்படுத்துகிற போது விரைவை குறிக்கிறோம். அது மாதிரி இந்த அறிந்த என்பது ஒரு வலுவமைதியை என்று அவர் நினைக்கிறார். இல்லை, அதே மாதிரிதான் வந்து மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் என்பதிலையும் சேர்ந்தார் என்பது உண்மையிலேயே அது வந்து ஒரு 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 டெம்போரலி, அதாவது ஒண்ணு நடந்த செயல், ஒரு இறந்த காலத்திலே நடந்த செயலைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். அவர் அந்த இறந்த காலத்திலே நடந்த செயல் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்னு சொன்னா அது அருகதேவனை குறித்து விடுமோ, ஏன்னா மலர்மிசை ஏகினான அருகதேவனை குறித்து விடுமோ என்று என்ன பண்றாருன்னா நெஞ்ச கமலத்து நினைக்கிறது உடனே வந்து உள்ள வந்துருவாரு. அதனால அந்த விரைவு பற்றி சொன்னாருன்னா ரொம்ப சாமர்த்தியமான ஒரு தொல்காப்பி சூத்திரத்தை கொண்டு வந்து விளக்குகிறார். அது மிக சாமர்த்தியமே வழிய அது உண்மை இல்லை. அதே மாதிரிதான் இங்கேயும் இவர் வெறும் சாமர்த்தியமா தான் சொல்றார். அது அறிந்ததான். அறிந்த என்பது உறுதியாக கற்ற பிள்ளை, படித்த பிள்ளைன்னா சொல்லுவாங்க. படிக்கும் பிள்ளை படித்த பிள்ளை தான் வேணும்னு கேட்பான் மாப்பிள்ளை. ஒரு ஆண் அல்லது பெண் சொல்லுவேன், எனக்கு படித்த மாப்பிள்ளை வேணும், படித்த பெண்ணு வேணும் தானே. படிக்கிற பெண், படிக்கும் பெண்ணுன்னு நான் சொல்ல மாட்டோம். எனவே அந்த செயல் முற்றுப்பெற்றதைத்தான் அது குறிக்கிறது. அந்த ஆட்சியில எந்த பிரச்சனையும் இல்லை. அதை எடுத்துக்கொண்டு அந்த இலக்கண விதிகளை கொண்டு வந்து அதுல வந்து அவர் மிக விளக்கமாக இப்படி பேசுவது அவருடைய சாமர்த்தியமே தவிர வேற ஒன்றும் இல்லை. காரணமாகிய உரிமை காரியமாகிய, அதாவது அறிந்தான்னு சொன்னா உடனே நடந்துருமா, நடந்து ஏன்னு சொன்னா அந்த காரியம் வந்து அறிதல், காரணம் வந்து அதுக்கு உரிமை அந்த உரிமையை கொடுக்கும்னு சொல்லி அவர் விளக்கம் பண்றார். அதுக்குரிய மக்கள், அதுக்குரிய மக்கள்ங்கிறதா காரணம், அறிந்த அப்படிங்கிறது ஒரு காரியம். எனவே இது ரொம்ப சாமர்த்தியமான விளக்கம், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது மறுக்கத்தக்க ஒரு கருத்து. சரி, அடுத்தது பாருங்க, அடுத்த குரஸ்ட பாருங்க. அறிவறிந்த மக்கள், அறிவறிந்த என்றதனால் மக்கள் என்னும் பெயர் பெண்ணொழித்து நின்றது. அறிந்த மக்கள் அந்த அறிவாளியான மக்கள்னா அது பெண்ணா வந்து தவிர்க்கிறது, ஆணைத்தான் குறிக்கிறது. இன்னொரு சொல்றேன், அதுக்கு பெண்ணொழி மிகு சொல் என்ற ஒரு இலக்கணத்தை கொண்டு வர்றேன். அதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவர் நமக்கு மூவாவில் ஆரம்பிச்சு அங்கிருந்து போயிட்டு அறியும்னு அவர் எழுதியிருக்க வேண்டிய அறிந்த இருக்க வேண்டியவளை அறிந்த நன்மக்களை பெறுவதை தவிர அறியும் அப்படிங்கிறது இனிமேல் தானே. எனவே இவர் வந்து இந்த அறியும் போட்டது சரியில்லை. சரி, நாமக்கல் கவிஞர் நாம் அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற பொருள்களுக்குள் நல்லறிவுடைய மக்களை பெறுவதை காட்டிலும் சிறந்தது வேறு இருப்பதாக அவர் பொது பொருளை கொண்டு வந்துடுறார். இதுல வாக்கிய அமைப்பை சொல்லிக்கிட்டு நான் அந்த இடையில விடுபட்ட அந்த பெண்மொழி மிகு சொல்லை பத்தி இறுதியில வர்றேன். வாக்கிய அமைப்பு பெருமவற்றுள் அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற யாம் அறிவது இல்லை என்று அதை நாம வாக்கியமாக நேரு வாக்கியமாக ஆக்கி பார்க்கலாம். அப்படி சொல்லடைவில் பெரும் அப்படிங்கிறது பெயரச்சம், பெரும் அவற்றுள் பெறுபவற்றுள் அவர் சொல்லல,
பெரும் அவற்றுள்னு பெயரச்சு தொடராக அமைத்திருக்கிறார். அதுக்கு வலு கொடுப்பதற்காக மட்டும் இல்லை, அந்த ஒருவேளை யாப்பமைதி காரணமா இருந்துக்கலாம். இது மாதிரி வரக்கூடியதுல ஒரு சில நுட்பங்கள்லாம் உண்டு. அதை நான் பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை பேசுறேன். சரி. அவற்றுள் அது அவை அற்று உள் என்று இருக்கிறது. அறிவு அறிய வேண்டுவன என்று அவர் பொருள் சொல்றாரு. அறிந்த என்பதற்கு அறிதற்குரிய அறிந்த அறிவு, அறிந்த அதாவது அறிந்த அறிவு அறிந்த மக்கள், அறிவறிந்த மக்கள், அறிவறிந்த மக்கள்னா அறிந்தங்கிறது பெயரச்சம். அறிந்த அறிதற்குரியான பொருள் எழுதியிருக்கிறார். எழுத முடியாது அந்த பொருள். அறிவுடையான மனக்குடல் எழுதியிருக்கிற பொருள் சரி, அறிவுடைய. அறிதற்குரிய அல்ல. ஏன்னா அறிந்தாங்கிறதுக்கு அறிதற்குரிய வருது. அறியும் நான் சொன்னா அறிதற்குரிய வரலாம். எனவே இந்த பொருள் அவர் எழுதியிருக்கிறது பொருத்தமில்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே செயல் செய்த அப்படின்னு சொன்னா செயலுடைய தலைவர்னு சொல்லலாம். படிப்பு படித்த பிள்ளைனா படிப்பு உடைய பிள்ளைன்னு சொல்லலாம். அதனால மனக்குடவர் கொண்ட பேராஃப்ரைஸ் பதவுரை பொருத்தமாக இருக்கிறது. குடிக்கும் தண்ணீரை நான் பற்றி சொன்னேன். குடிக்கும் தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் குடிப்பதற்கென விரிக்கலாம். ஆனால் குடித்த தண்ணீரை குடிப்பதற்குரிய தண்ணீர் என்று விரிக்க முடியாது. எனவே காரியமாகி உரிமை காரணமாகி உரிமை காரியமாகிய அறிவியலை பயந்தே விடுமாதலான் அத்துணிவு பற்றி அறிந்த என இறந்த காலத்தார் கூறினார் என்பது பொருந்தாது. மலர்மசியினாலே இதை சொல்லியிருக்கிறாரு. இது வலிந்து கருத்து கணிப்பதற்காக தன் அறிவுத்தரத்தினாலே இந்த விளக்கம் சொல்லியிருக்கிறார். அறிந்த என்பது படித்த பிள்ளை என்பது போல ஒரு செயலன் திறமையற்றர் என்பதை உறுதி செய்கிறதே அல்லாமல் உரிமை அங்கு வருவதாக தெரியவில்லை. அப்படி கொள்வதாக இருந்தால் வள்ளுவர் அறியும் மக்கள், அறிவதற்குரிய மக்கள் என்றே உரைத்திருப்பார். பரிமேலழகர் அறியும் என்ற சொல் வடிவித்து, அதாவது அறிந்த என்பதை அறியும் என்ற சொல்லாக மாற்றி அறிதற்குரிய என்று பொருள்கள்ல சுற்றி வளைத்து வருவிப்பது பொருந்தாது. எனவே அறிந்த அறிவறிந்த மக்கள், அறியும் அறிவதற்கு உரிய என்பது வலிந்து கொள்வது. சரி, அடுத்தது மக்கள் என்பது எதை குறிக்குதுன்னு சொன்னா ஆணை குறிக்குதுன்னு. மக்கள் என்பதை பெண்மொழி மிகு சொல்லாக கருதுவதும் பொருந்தாது. இக்குறளில் மட்டுமின்றி ஏனைய இடங்களிலும் இந்த இவ்வாட்சிக்கு இவ்வாறு பொருள், அதாவது மகன் மகள் மக்கள்னு வேற இடத்துலயும் வருது. வேற இடத்துல 2 திருக்குறள் இருக்கு. அப்போ அந்த இடத்துல எல்லாம் பொருள் விளைகளை இவ் அதிகாரத்துல வரக்கூடிய தாய் தந்தை மகன் என்ற 3 சொல் வருது, மகள் வரல. இந்த 3 சொற்களையுமே பாரிசேடம் என்ற இனத்தினாலே, அதாவது வெத்தலை போட்டான் அப்படின்னு சொன்னா பாக்கு சுண்ணாம்பு போட்டான்னு நம்ம வருவித்துக் கொள்வது போல, தந்தையை சொல்லும்போது தாயையும் தாயை சொல்லும்போது தந்தையும் மகனை சொல்லும்போது மகளையும் நாம் இனத்தாலே வருவித்துக் கொள்ளலாம். அப்படி பொறுத்து கொண்டால் திருவள்ளுவரை நாம் காப்பாற்றி விடலாம். அது இன்றைய நம்முடைய பொது பார்வைக்கு அது உகந்ததாக இருக்கு. எனவே தலைமை பற்றி வந்ததாக நம்ம வளர்க்கலாம். அப்புறம் இப்ப பெண்மொழி மிகு சொல்ல அவர் ஏன் சொல்றாருங்கிறது பார்க்கலாம்னா, மக்கட்பேறு மக்களை பேறுதல் அல்லது பிற பேறுகளை யாம் அறிவது அப்படிங்கிறதுக்கு மதிப்பதுன்னு பொருள் இருக்கார். இதில் இது ஒன்றை விளக்கிட்டு நான் பெண்மொழி மிகு சொல்லுக்கு போறேன். இந்த அறிவது என்பது தொழிற்பெயர், அது வினாலனம் பெயர் கிடையாது. அறிவது என்று சொல்கிற போது அதுக்கு நம்ம பரிமேலழகர் ஒரு நம்ம காரியத்தினக்கு வர ஒரு அழகான விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. அது ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க அது சிலருக்கு போர் அடிக்கணும்னு தெரியல, நான் சொல்றேன். காரியத்தினக்கு வர சொல்றேன். அறிவது என்பது அறிதல் என தொழிற்பெயராய் என்றது. அதாவது அறிவது என்பது அறியப்படு பொருள்களாகிய செயற்படு பொருளை குறிக்கவில்லை. அறிவதுங்கிறது யாம் அறிவது இல்லை, யாம் மதிப்பது. அதாவது உண்பது உடுப்பதுன்னு சொன்னா உண்பது ஆகிய செயல், உடுப்பதாகிய செயல். உண்பது சொன்னா உண்பதாகிய உணவு, உடுப்பதாகிய உடை என்று எடுத்தால் செயற்படு பொருளை குறிக்கும். இந்த தொழிற்பெயர் இந்த காரகம் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில அந்த காரக பொருள்களை குறிக்கும். உடுப்பது என்பது இந்த இடத்துல உடுப்பதும் உண்பதும் காணின் அடுக்கானவற்றாகும் கீழ் அப்படிங்கிற இடத்துல உடுக்கிற செயலையும் உண்கிற செயலையும் என்று எழுதுவார். வினை மேல் என்றதுன்னு சொல்லுவார். அது மாதிரிதான் இது. இவ்வாறு உடைத்தது. இது அது எதுக்காக சொன்னார்னா, அறிவதுன்னு சொன்னா செயற்படு பொருளை குறித்தால் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற என்னும் பன்மை. பிறவற்றை யாம் அறிவது அறிவனது அறிவனன்னு வரும். யாம்
பிறவற்றை அறிவன ஒன்றும் இல்லை, பிறவனவாக அறிவன இல்லைன்னு இருக்கணும். அது பன்மையாக இருந்தால்தான் அந்த செய்யப்படும் பொருளை குறிக்கும். அது இல்லாம இது தொழிலை மட்டும் குறிக்குது. அறிவது என்பது அறிதல் என தொழிற்பெயராய் நின்றது. அது எதுக்காகனா பிற என்ற அந்த பன்மை வந்து விடுவதனால அறிவது என்பதை நீங்கள் தொழிற்பெயராகத்தான் சொல்ல வேண்டும். வினையை குறிப்பதாகத்தான் சொல்ல, அதாவது ஆக்ஷன், இந்த நோயிங்கிற அர்த்தம் தான். நாட் த திங்ஸ் டு நோ, திங்ஸ் நோன் அர்த்தம் என்ற அர்த்தமாக அதை கொள்ளக்கூடாதுங்கன்னு ஒரு அழகான விளக்கம் சொல்றாரு. அது கொஞ்சம் எல்லாம் விளக்கம் கொஞ்சம் அதுக்கு திருக்கோவையா இருந்தாலும் விளக்கம் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த நாம் இப்ப மற்ற விஷயத்துக்கு போய் முடிச்சிடலாம். அதை நீண்டு போகுது. அடுத்தது மக்கள் என்ற சொல் வந்து மகன் மகள் என்ற பொது பெயராகவும் வருகிறது திருக்குறள்ல. மனிதர் என்ற ஆட்சியாகவும் வருகிறது. ஒரு 10-15 இடத்துல வருது. அதுல மக்கள் பேர் அதிகாரத்துல பெரும்பாலும் குழந்தைகள் என்ற பொருளிலும், ஏனைய இடங்கள்ல பொதுவாக மக்கள், பொதுமக்கள், மனிதர்கள் என்ற பொருளிலும் வருகிறது என்று பார்க்கிறோம். எனவே இந்த இதுல நான் பெண்மொழி மிகு சொல்ல மட்டும் நான் சொல்லி இப்ப அதை முடிச்சலாம் நினைக்கிறேன். பாக்கி உள்ளது நான் போகல. அறிவாய்ந்து இருக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். பெண்மொழி மிகு சொல் அப்படின்னா அது என்னன்னு சொன்னா, அதாவது நம்முடைய சோசியோ லிங்குவிஸ்டிக்ஸ் இங்க வர்றோம். இது ஒரு சோசியோ லிங்குவிஸ்டிக் கருத்து, அதாவது சமூக மொழியியல் கருத்து. அதாவது மொழி என்பது நம்முடைய மொழி பயன்பாட்டுல அந்த மொழி பயன்படுத்துகிற சமூகத்தையும் பொருளாதார நிலையையும் பாலினத்தையும் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். அதான் சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ். அந்த கருத்தை தான் தொல்காப்பியர் வந்து பெயரினம் வினையினம் பிரிவு எல்லாம் பொதுச்சொல்னு ஒரு சூத்திரம் இருக்கு கிளைவாக்கத்துல. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி மொழி வந்து நம்முடைய ஜாதியை பிரதிபலிக்குது, நம்முடைய பாலின எண்ணங்களை பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறத நம்ம மொழி பிரதிபலிக்குது. அதைத்தான் தொல்காப்பியர் அன்னைக்கே சோசியோ லிங்குவிஸ்டிக் பார்வையில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு அதை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கு பெண்மொழி ஆண்மொழி நல்லா நம்ம பெண்களை விமர்சகர்கள் எழுதுகிறார்கள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பெருந்தேவி பொறையுறுத்த கட்டில் கீழ் 4 மக்கள் உலர்ன்னு சொன்னா, அதாவது ஒரு சொல் மக்கள் என்ற சொல் பொதுச்சொல். அது அந்த பயன்படுத்துகிற சூழ்நிலையிலே அதுக்கு என்ன பொருள் என்று பார்த்தால், பெருந்தேவி பொறையுறுத்த கட்டில், அதாவது மகாராணி பிரசவித்த கட்டிலுக்கு பக்கத்துல 4 மக்கள் நிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த மக்கள் என்பது பெண் மக்கள் அர்த்தம். அது பெயரை பிரிந்த ஆணோடி பெயர் சொற்களிலே பெயர் சொல்லை சொன்னாலும் அது வந்து ஆணை தவிர்க்கிற சொல், அதை பெண்ணைத்தான் குறிக்கும். வடுக அரசர் ஆயிரவர் மக்களை உடையர்னு சொன்னா அந்த ஆயிரவர் படையிலே ஆயிரவர் மக்களை உடையாருன்னா 1000 மக்களை படையில இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல பெண்மொழி மிக்சல், அதெல்லாம் ஆண்கள்லாம் இருப்பாங்க படையில என்று. இவர் வாழ்க்கைப்பட்டார், இது ஆண்மொழி மிக்சல், ஆணை குறிக்காது. அந்த பொண்ணுதான் அவனுக்கு வாழ்க்கைப்பட்டாருன்னு சொல்லுவான், ஆண் வாழ்க்கைப்பட்டாருன்னு சொல்றது இல்லை. அவர் கட்டில் ஏறினார் சொன்னா அவர் பட்டத்துக்கு வந்தாருன்னா அந்த காலத்துல பெண் வந்து பட்டத்துக்கு வர முடியாது, ஆண் தான் வர முடியும். எனவே பெண்மொழி மிக்சல். வாழ்க்கைப்பட்டாருன்னா ஆண்மொழி மிக்சல். இது உயர்தனிக்கண் வந்து பெயரிலும் வினையிலும் வருகிறது. அதே மாதிரி நம்பு 100 எருமை உடையன்னு சொன்னா அதை அகரணை இதெல்லாம். எருமை என்பது பெண் எருமையை குறிக்கிறது, பெயரில் பிறந்த ஆண்மொழி மிக்சல். நம்பி நம் அரசன் 100 யானை உடையன்னு சொன்னா அது ஆண் யானை உடையவன்னு, அது அந்த இடத்துல நாம அரசனை வந்ததுனால சொல்ல முடியும். நம்பி என்பவன் அந்த இதுகளை மேய்க்கக்கூடியவன்கிற நிலையில அதை நாம நினைக்கிறோம். எனவே யானை ஓடிட்டு அப்படின்னு சொன்னா பெண்மொழி மிகு சொல்லுன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. யானை நடந்தது வந்து யானை ஓடிட்டுனா ஆண் யானை தான் ஓடுமா, பெண் யானை வந்து பிடி நடைன்னு சொல்றோம்ல, அதனால நடந்தது என்பதனால அது வந்து ஆண்மொழி மிகு சொல் என்று சொல்றாங்க. இப்படி சொல்லுறதுனால இந்த இடத்துல அறிவறிந்த மக்கள், அறிவாளியான மக்கள்னு சொன்னா அறிகிற தன்மை பெண்ணுக்கு இல்லை, ஆணுக்கு தான் இருக்கிறதுனால ஆண்மொழி மிகு சொல், பெண்மொழி மிகு சொல் என்று அதை சொல்கிறார். இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்குது. இப்படி அதை சொல்லி பரிமேலழகர் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்லாம் இருக்கு, உதாரணங்கள் இருக்கு, சொல்லி இந்த திருக்குறளை மொத்தத்திலேயே திருக்குறளிலேயே ஒரு ஆன்மீக பார்வை அதிகமா இருக்கு. அந்த ஆன்மீக பார்வையை பரிமேலழகர் தன்னுடைய மிக திறமையான விளக்கங்களாலே மிகுவிக்கிறார்.
அதற்கு இலக்கண செய்திகளை எல்லாம் கொண்டு வருகிறார். அந்த இலக்கண வழக்கங்களை எல்லாம் நாம் தகர்த்து விட முடியும். அவருடைய தர்க்க ஆற்றலை நாம் வீழ்த்த முடியும். ஏனென்றால் அவருடைய சமுதாய பார்வையிலே அவருடைய பார்வையிலே இதை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் இதை மாற்றி சொல்லி திருவள்ளுவருக்கு நாம் கொஞ்சம் பாதுகாப்பு செய்ய முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. சொல்லிட்டு மேற்கோளாக இது வந்து பாதிக அலங்காரம், இந்த திருக்குறளை மொத்த திருக்குறளே இந்த திருக்குறள் தான் இந்த அதிகாரத்திலே சிறந்த திருக்குறள் என்ற அர்த்தத்துல பாதிக அலங்காரம். பிறகு அல்ல பிற என்பது மக்கட்பேர் என எச்சமாகாது முற்றாக வருகிறது. பிற அல்ல என்று முற்றாக வருகிறது. அப்புறம் அறிவது என்பது வினைமுற்று அல்ல, தொழிற்பெயர் அல்ல, தொழிற்பெயர், அது தொழிலை குறிக்கக்கூடியதாக வருகிறது என்று சோமநாத பேசியிருக்கார். இப்படி இந்த திருக்குறளில் பரிமேலழகர் தன்னுடைய பார்வையை ஆழமாக பதிப்பதற்கு இலக்கண அமைதிகளை கொண்டு முயன்றிருக்கிறார். அதை நாம் நம் இலக்கண வழக்கத்தாலே நாம் முறியடித்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த உரையை நான் இதோட நிறைவு செய்கிறேன். நீண்டு விட்டது என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். இணைத்து இணைந்திருப்பவர்கள் ஐயாவிடம் ஏதாவது வினாக்கள் இருக்குன்னு கேட்கலாம். சார், எனக்கு ஒரு ஐயம். சொல்லுங்க. அறிவு அறிந்தால் அந்த அறிவு என்பது எதை குறிக்கிறது? அறிய வேண்டுவனவற்றை. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அறிவுனா அறிவாளியான பிள்ளைன்னு சொன்னா அவனுடைய ஐக்கியூ மட்டும் இல்லை, அவன் என்னதெல்லாம் படித்திருக்க வேண்டும், நாலேஜபிள், அவனுடைய அறிவாற்றலுடையவனாகவும் அறிவு செய்திகளை படித்தவனாக, அப்படித்தானே பொதுவாகத்தானே சொல்ல முடியும். எல்லாவற்றையும் நம்ம சொல்ல முடியாது. அறிவாளியான பிள்ளைன்னு சொன்னா இவர் ராமானுஜன் சார் வந்திருக்காரோ? சரி சரி. அதனால வணக்கம். அதனால மொத்தத்துல நீங்க அதான் அறிய வேண்டுவனு சொல்லிட்டு போயிட்டாரு. அறிவு சொல்லுங்க. சமாதானம். நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு எப்படிதான் இருந்தா சமூகம் இல்ல, இப்ப நாம இந்த இடத்துக்கு எடுத்துக்கலாம். ஆனா ஏன்னா பரிமேலழகர் அந்த மனுஸ்மிருதி இதெல்லாம் பார்த்து உரை எழுதியிருக்கிறாரு, அதை உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அறிவு அப்படிங்கிறது வேதத்தை கற்கும் வேதத்திற்குன்னு ஒரு பெயர் அறிவுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது பெண்கள் கற்பதற்குரிய தகுதி இல்லைன்னு சொல்லி ஒரு திட்டத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. பிற்காலத்துலதான் இன்றைக்குதான் அதை பெண்கள் படிப்பதற்குரியதுன்னு. அதே போல அங்க 2-3 சொல்லாட்சிகள் இருக்குது சமஸ்கிருதத்துல. முற்றறிவுன்னு சொல்லக்கூடியது அந்த எட்டர்னல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பேசுறாங்க. அதையெல்லாம் சேர்ந்து மாதிரி ஒரு அறிவுங்கிற ஒரு சொல் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சிந்தனை, ஐயம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நிச்சயமா சிந்திக்கலாம், அதை நீங்க அப்படியே எழுதலாம். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு நான் இப்ப அண்மையில இந்த ஊட்டி சார்ந்த இருளர்களை பற்றி ஒரு ஸ்டடியோட கலந்து பேசும்போது, நம்ம அவினாசி கோயில் ஆதிவாசிகளுடைய கோயில் என்றும், அங்க சிறுவர்களை 7 வயதில் அந்த ஒரு குளத்துக்குள்ள, இன்னைக்கும் அவர்கள் இருளர்கள் அதை பண்றாங்க, வச்சு இருபிறப்பாளர்கள் அந்த குளத்துக்குள்ள இறக்கி தொப்புள் வரைக்கும் நிறுத்திட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் எல்லாம் செய்து மீண்டும் உயிர்த்தெழ செய்வது போல இருபிறப்பாளர்கள் சொல்லி அங்கேயும் ஒரு வழக்கு இருக்குது. இது பரிமேலாளருக்கு தெரியாம போச்சு, ஏன்னா ஆதிவாசிகளுக்கு உள்ள இருந்ததுனால. அதனால 3 பேரையும் சேர்த்து எழுதியிருக்கிறார். முதல் 3 வர்ணத்தார் மட்டும் பேசியிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அது நீங்க சொல்றதா இனிஷியேஷன் செரிமனின்னு சொல்லக்கூடிய எல்லா சமூகங்களையும் உண்டு, வேற வேற விதத்துல இருக்கும். சில சமூகங்களை இப்ப மதமே இல்லை என்று சொல்ல, மதத்தை என்ன மதம்னே தெரியாது. நீங்க தென் அமெரிக்காவில் போனா தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு எந்த ரிலிஜனும் இல்லை நாங்க என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்போ உதாரணமா இப்ப என்னுடைய மகள் குழந்தையை பார்க்க வரக்கூடிய ஒரு ஸ்பானிஷ் பெண்ணுக்கு என்ன ரிலிஜன், எங்களுக்கு ரிலிஜனே கிடையாது, நோ ரிலிஜன் சொல்லக்கூடிய, அது பெரிய அமெரிக்காவில் நீங்க பார்க்கலாம். பழங்குடி மக்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு சமயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க ஏதோ வழிபடுறோம் அவ்வளவுதான், கடவுளை நினைக்கிறோம் அவ்வளவுதான், நோ ரிலிஜன். அதனால அது மாதிரி எல்லா மக்கள்கிட்டுமே நீங்க சொல்ற மாதிரி பழங்குடி மக்களாக இருந்தாலும் சரி, எல்லா மக்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல அந்த வயதுக்கு வர்றதை, நம்ம வயதுக்கு வர்றதை நம்ம பெண்களுக்கு வச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி ஆணுக்கும் அதே மாதிரி சில சடங்குகள்லாம் உண்டு. சில சமூகங்கள் பிராமணர் இல்லாத இந்த 3 டிவிஷன் அல்லாத சமூகங்கள்லையும் உண்டு. உதாரணமா இந்த பொற்கொள்ளர்கள் இவர்களுக்கெல்லாம் அவங்க பூங்கெல்லாம் போட்டுக்கிறாங்க, ஆனா அந்த சடங்குகள் உண்டு.
ராமானுஜம் சார் ஏதோ கேட்க முன்னேறாருன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நான் கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன், அதனால சாரி. எனக்கு ஒரே ஒரு கேள்வி வந்து, இந்த உரையாசிரியர்களுடைய உண்மையான வரலாற்று பின்னணி தெரிஞ்சாலே நமக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் தெளிவா தெரியும்னு எனக்கு தோணுது. பரிமேலழகர் நான் படிச்ச அளவுல 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். நானு 11 வராது சார், பின்னாடி. அதுக்கும் பின்னாடி 12 14 தெரியும், 14 நினைக்கிறேன். சரி, எப்படி இருந்தாலும் அந்த நில உடைமை சமுதாயம், அதே மாதிரி இப்ப அந்த வேதங்கள், மனுஸ்மிருதி, இந்த மாதிரி இதனுடைய தாக்கத்தை வந்து அவங்க எப்பவும் கொஸ்டின் பண்ணவே இல்லை. ஆனா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய லா கிவர், அதாவது சட்ட வல்லுநர் வந்து மனுதான். இப்ப அப்புறம் மனு வந்து இவங்க யாருமே சேலஞ்ச் பண்ணவே இல்லை, இந்த கேள்வி கேட்கவே இல்லை. ஆதிசங்கரர் கூட கடைசியில எதுவும் முடியல அப்படின்னு சொல்லும் போது மனுவை வந்து கோட் பண்ணி அவருடைய வாதத்தை இதுதான் சரியன்ற மாதிரி நிரூபிக்கிறாரு. நான் இப்பதான் இந்தியன் பிலாசபி தேவி பிரசாத் சட்டோபாத்யாவுடைய 3 வால்யூம்ஸை படிச்சுட்டு இருக்கேன் நான், வேற ஒரு பர்பஸ்க்காக. இதுல வரும்போது நம்ம ட்ரெடிஷன்ல எப்படின்னா, வேதங்கள் அல்லது மற்ற ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில நூல்களை வந்து என்னைக்குமே இவங்க வந்து கேள்விக்கு உட்படுத்துறது கிடையாது. அது இங்க மட்டும் இல்ல, கிரேக்க சமுதாயத்துல பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் கூட கடைசியில வந்து அந்த மித் மேக்கிங்னு சொல்றோமே, அதுகளை வந்து அவங்க கொஸ்டின் பண்றது கிடையாது. எகிப்துல வந்து 10,000 வருஷத்து வரைக்கும் சில பழக்க வழக்கங்கள், அதாவது அங்க ஆர்ட், மியூசிக், அதுகளை வந்து அவங்க கொஞ்சம் கூட டிவியேட் பண்ணதே கிடையாது. இதெல்லாம் அந்த காலத்து சமூக அமைப்புகள் இவங்களுக்கு தந்த சில வழிமுறைகள், விதிமுறைகள். அந்த இதுல வந்து நம்ம பரிமேலழகர் இவங்கெல்லாம் வந்து உரை எழுதும்போது திருவள்ளுவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லும் போது, அது நான் அப்படி சொல்லலை அப்படின்றதுக்கு நமக்கு திருவள்ளுவர் வந்து நமக்கு எதிர்வாதம் பண்ண முடியாது. அதனால நம்ம மற்ற இலக்கிய கோட்பாடுகள் எல்லாம் எடுத்து நீங்க ரொம்ப நிறைய கோட்பாடுலாம் கொடுத்துருக்கீங்க. அதே இதுல வந்து நம்ம இப்போது எப்ப பாக்குறோம் அப்படிங்கும்போது நன்மக்கள், மக்கள், உலகு, இதெல்லாம் வரும்போது இது இன்க்ளூசிவ். மக்கள்னு சொல்லும்போது பெண் அல்லாத அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கோபம் வர்ற மாதிரி இருக்கு. அப்ப எனக்கு தோணுச்சு, இவருடைய பின்னணி, அதாவது பரிமேலழகர், ஏன்னா அவரு பெரிய உரையாசிரியர், நிறைய படிச்சவர், அதுல எல்லாம் சந்தேகம் கிடையாது. ஆனா அவருடைய வேர்ல்டு வியூ, உலக பார்வை என்றது வந்து அவர் எந்தெந்த தத்துவங்களுக்கெல்லாம் உட்பட்டு படிச்சாரோ அதனுடைய தாக்கத்திலிருந்து அவரால் வெளிவர முடியல. அதனால நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அது எனக்கு கொஞ்சம் நகைப்பாகவும் இருக்கு. திருவள்ளுவரை வந்து உரையாசிரியர்கள்ட்ட வந்து கொஞ்சம் காப்பாற்றவும் வேண்டியிருக்கு. அதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஜெயராமன் சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க. இப்போ இந்த பாரிசாடம் சொன்னீங்க, இந்த மாதிரி அர்த்தாபத்தி, லேசம், அனுவாதம், இந்த மாதிரி இதெல்லாம் யாராவது தொகுத்து மேற்கோள் மாதிரி போட்டுருக்காங்களா? எங்கெங்க இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யாராவது இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்களா? இவர் இந்த நயம், இந்த இவருடைய அருணாசல கவுண்டருடைய நியாயங்கள் ஒரு நூல் வந்திருக்கு, 1000 நியாயங்கள். மற்றவர்களை தோற்றிருக்காங்களாங்கிறது எனக்கு என்னுடைய பார்வைக்கு வரல. நியாயங்கள் 1000 நியாயங்கள் அருணாசல கவுண்டர் தொகுத்திருக்காரு. அது பார்த்திருக்கீங்களா ஜெயராமன்? அந்த புத்தகம் இருக்கு. சார் நீங்க தானே வாங்க சொன்னீங்க, அந்த ஊர் யாரை போட்டாங்க? ஆமா, பேரூர் மடத்துல மடம் எல்லாம் சார்ந்த மக்கள் போட்டிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, அதே பரிமேலழகர் அதை சொல்லி இருக்கு. ஆணாதிக்க சமுதாயம் சொல்ல முடியாது. ஆண்களுக்கு முக்கியத்துவம், ஆண் குழந்தைக்கு முக்கியத்துவம். புள்ளனாக்கா ஆண் குழந்தையா? அதாவது முக்கியங்களுக்கு இல்ல குழந்தைம்பாங்கல்ல. வட தமிழ்நாட்டுல சென்னை இந்த மாதிரி வந்து பிள்ளை எத்தனை பொண்ணு எத்தனை அப்படின்னு கேட்பாங்க.
மதுரை ராமநாடு இங்க வந்து பிள்ளை அப்படின்னா ஏன் அந்த பிள்ளைய கூப்பிடுப்பா அப்படின்னா பெண் பிள்ளை, பெண் பிள்ளை. ஆமா. பிள்ளை பையன், பிள்ளைனாலே அது பெண் பிள்ளை தான், அந்த மாதிரி வரும். அதனால இந்த இது சொல்லாடல்லையும் சில சிறப்புகள் உண்டு வட்டாரங்களுக்கு ஏத்த மாதிரி. சிலர் பெண் வழி முகி சொல்லாக, ஆண் வழி முகி சொல்லாக இதை பயன்படுத்துறாங்க. பிள்ளை அப்படின்னு குழந்தைகளை பொதுவா பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பிள்ளைன்னா உன் தங்கச்சி நீ பிள்ளைன்னு ஆமா, வயதுக்கு இளையது. அது ஒரு சமூக மொழிகள் கருத்து. அது ஆமா ஆமா, மொழிகள் கருத்து. அந்த அவங்க அம்மா சொல்றது கரெக்ட். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை, அப்ப பிள்ளைன்றது ரெண்டையுமே சேர்த்து வரும். சேர்த்து வரும். ஆமா சார், குழந்தை நம்மளை விட இளையது. நம்ம எங்க இந்த பகுதியில நான் நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல பிள்ளைன்னு சொன்னா பொம்பளை பிள்ளை தான் குறிக்கும். ஆமா ஆமா. பிராமண ஆள் வந்து பிள்ளை குழந்தைன்னு சொன்னா ஆண் குழந்தை குறிக்கும். பிராமணர்கள் மத்தியில் பிள்ளையாண்டான். ஆமா, பிள்ளையாண்டான். ஆமா, அதுவும் கூட இந்த ஜாதி அடிப்படையில பாத்தீங்கன்னா சிலர் வந்து பொட்ட பிள்ளைம்பாங்க. ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஆம்பளை பையன் பொட்ட பிள்ளை. ஆவுடையான் பிள்ளை கூட அப்படிதான் வந்திருக்குமா? ஆவுடையான் பிள்ளைன்னு பேர் வைக்கிறாங்கல்ல, அது சாதி அடிப்படையிலே இல்ல ஆண்கிற அடிப்படையில? பிள்ளையார் ஜாதி ஆவுடையான் பிள்ளை நாகர்கோயில எல்லாம் பிள்ளை, அதுக்காக அப்படி கூப்பிடுறாங்களா? சிதம்பரம் பிள்ளை. குழந்தை பிறந்துச்சுன்னா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படிதான் கேட்பாங்க ஃபர்ஸ்ட். ஐயா, நான் யோகேஸ்வரி பேசுறேங்க. சொல்லுங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெட்ரீட்ல கேட்டிருக்கேன் இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு, இப்ப எங்கள் வீட்டு பிள்ளைன்னு படம் இருக்கு இல்லைங்களா, அப்ப பிள்ளை வந்து அது வந்து எம்ஜிஆரா இல்ல சாவித்ரி அப்படி கேட்பாங்க. சோ அங்க வந்து பையனை தான் குறிக்குது அப்படி சொல்லுவாங்க. எங்க வீட்டு பிள்ளைங்கிறது பையனை தான் குறிக்குதா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படியா?